Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல UGTRB மேத்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக நீண்ட நாளா வீடியோ கொடுத்துட்டு இருக்கோம். சில ஒரு மோர் தென் 1.5 இயர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். நோட்டிஃபிகேஷன் வந்ததுல இருந்து எக்ஸாம் ரிவ்யூ வரைக்கும் எல்லாமே கொடுத்துருக்கேன். அது போக நிறைய கண்டென்ட்ஸும் ஃப்ரீ கண்டென்ட்ஸ், MCQs, ப்ராப்ளம்ஸ், தியரி பார்ட் எல்லாமே நிறையா கொடுத்துருக்கேன். தொடர்ந்து என்னுடைய சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு கட் ஆஃப் அனாலிசிஸ் பண்ணுறதுக்காக ஒரு சர்வே, ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க்கை வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய அந்த வீடியோவை பார்த்தவங்க கணக்கே கிடையாது, 2000-3000 பேர் பார்த்துருக்காங்க. பட் அந்த அளவுக்கு அவ்வளோ பார்த்ததில் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். பார்த்தவங்க எல்லாரும் ரெஸ்பாண்ட் பண்ணல, பார்த்தவங்க எல்லாரும் ஜஸ்ட் வீடியோவை பார்த்துருக்காங்க, அவ்வளோதான். ரெஸ்பாண்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் 182 மெம்பர்ஸும் தப்பாக போட்டிருக்கேன். ஃபீமேல் 182 மெம்பர்ஸும், மேல் வந்து 32 மெம்பர்ஸும், 31 மெம்பர்ஸும் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. இதை வந்து கட் ஆஃப் அனாலிசிஸை ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபீமேல் தான் அதிகமாக ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. 182 ஃபீமேல் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. 31 மேல் மெம்பர்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் எப்படி அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசி வந்து ஒரே ஒரு கேண்டிடேட் தான் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ், எவ்வளவு நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓசி வந்து ஒரு கேண்டிடேட் தான் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. பிசியில் 116 பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 54.5 வந்து லேடிஸ், 54 அதில் பர்சன்டேஜ் பார்த்துக்கோங்க. பர்சன்டேஜ் வந்து ஃபீமேல் தான் அதிகம். அதே மாதிரி பிசிஎம் அப்படின்னா 12 கேண்டிடேட்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. 5.6% வரைக்கும் ரெஸ்பான்ஸ் இருக்குது. எம்பிசி வந்து 60 கேண்டிடேட்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்சி 21 கேண்டிடேட்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்சிஏல 3 பேர் தான் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. பிடபிள்யூடி ஃபிசிக்கலி சேலஞ்சு 6 பீப்புள் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்டியில் ஒரு கேண்டிடேட் கூட ரெஸ்பாண்ட் பண்ணல. எஸ்டிலேருந்து எனக்கு ரெஸ்பான்ஸே இல்லை. அதே மாதிரி பிஎஸ்டிஎம்ல பார்த்தீங்கன்னா 22 மெம்பர்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. பிஎஸ்டிஎம் வந்து 60 பிலோ 60லேருந்து 90 to 99 வரைக்கும் எல்லா கேட்டகரியிலையும் ஆட்கள் இருக்காங்க. அதாவது எல்லாத்துலேயுமே பிலோ 60யும் இருக்காங்க, 90 to 99லேயும் 3-4 பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்குது பிஎஸ்டிஎம்ல. அவங்களுடைய ஸ்கோர் என்ன அப்படின்னு அடுத்தால கொடுத்துருக்கேன். 110+ வந்து ஒரே ஒரு கேண்டிடேட் தான் எடுத்திருக்காங்க. 100 to 110 ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 9 மெம்பர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. 9 மெம்பர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா 4.2% தான். அடுத்த மாதிரி 90 to 99ல வந்து 38 மெம்பர்ஸ் இருக்காங்க. 80 to 89ல 74 மெம்பர்ஸ் இருக்காங்க. இதுதான் வந்து ஹையஸ்ட். 80 to 89ல அதிகம் பேர் இருக்காங்க. 60 to 79ல 66 மெம்பர்ஸ் இருக்காங்க. பிலோ 60ல 25 மெம்பர்ஸ் இருக்காங்க. இது வந்து ஓவராலாக அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம். இதை வச்சு என்ன மாதிரி இருக்கும்னு. ஏன்னா எவ்வளோ பேர் எழுதுனாங்கன்னு தெரியல, எழுதுனதுல எத்தனை பேர் என்னுடைய சேனலை பார்த்துருக்காங்கன்னு தெரியல. பார்த்ததுல 80%, 90% ஆட்கள் ரெஸ்பாண்ட் பண்ணல. 10% ஆட்கள் தான் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எவ்வளவு வரும் கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசியை பொறுத்த வரைக்கும் 100லேருந்து 105க்குள்ள தான் வரும். 110 ஒரு ஆள் போட்டிருக்காங்க. ஆனாலும் நான் சொல்றது ஓசிக்கு வந்து 100 to 105 தான் இருக்கும். அதுலேருந்து 5 மார்க்ஸ் குறைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா அடுத்து பார்க்கலாம். பிசியை பொறுத்த வரைக்கும் 95 to 100 இருக்கலாம். 95 to 100 இருக்கலாம் பிசிக்கு. அதில் பிசி விமனுக்கு கொஞ்சம் அதுலேருந்து 1 மார்க் 2 மார்க்கு கூட தான் செய்யும்போதே குறையாது. ஏன்னா ஃபீமேல் தான் அதிகம் பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. மேலோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. காம்படிட்டர்ஸை ஃபீமேல் காம்படிட்டர்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓவராலாக இதுதான் வந்து பிஎஸ்டிஎம் கட் ஆஃப் வந்து சொல்ல முடியாது. கேட்டகரி வைஸ் பார்க்கும்போது எம்பிசிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்காங்க. எம்பிசியில் 80 to 89ல எனக்குடைய ரெஸ்பான்ஸ் வந்தது 4-5 பேர் ரெஸ்பான்ஸ் இருக்குது 80 to 89ல. அதே மாதிரி பிஎஸ்டிஎம்ல 92 to 99லையும் 2-3 பேர் இருக்காங்க. அதனால நம்ம வந்து ஒரு கட் ஆஃப் வந்து ஓரளவுக்கு
கன்க்ளூட் பண்ணலாம். இதுலேருந்து 5 மார்க்கு குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்க்ளூட் பண்ண முடியும். பிசியாக இருந்தால் இதில் வந்து நிறைய கேட்டகரி இருக்குது. ஓசிலேயே ஓசி விமன், ஓசி இது அப்படி இப்படின்னு நிறைய கேட்டகரி இருக்குது. அதே மாதிரி பிசின்னு எடுத்துக்கிட்டோன்னா பிசி தனியாக, பிசி விமன் தனியாக இருக்குது. அதில் பிடபிள்யூடி இருக்கும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறையா இருக்குது. நிறைய இருக்கிற போது நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி வந்து கட் ஆஃப் வரும் அப்படின்னா இதுதான். ஓசிக்கு வந்து 100லேருந்து 105 தாண்டினாலே அதிகம்தான். ஏன்னா 110லே ஆட்களே இல்லை. 110+ல நம்மளுக்கு கேண்டிடேட்ஸே கிட்டத்தட்ட இல்லைங்கிற லெவல் தான் இருக்குது. அதே மாதிரி 100லேருந்து 110க்குள்ளேயும் நம்மளுக்கு 100க்கு 5 பேர் தான் இருக்காங்க. 100க்கு 5 பேர் கூட இல்லை. 213 பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. வெறும் 9 பேர் தான் 100க்கு மேலே இருக்காங்க. அப்படிங்கும்போது ரொம்ப வந்து 100 to 105 வர்றதே பெரிய விஷயமா தான் இருக்கும். அது மாதிரி 90 to 99ல வந்து அதிகம் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க ஓரளவுக்கு. இதை விட இதெல்லாம் அதிகமாக இருக்காங்க 90 to 99ல. அதனால் பிசி எம்பிசி வந்து இன்னும் கொஞ்சம் குறைய தான் செய்யும். எம்பிசி வந்து என்னுடைய ரெஸ்பான்ஸை பொறுத்த வரைக்கும் 80லேருந்து கூட சொல்லலாம். சரி, 85லேருந்து 90க்குள்ளே தான் இருக்கும். 90 கூட தாண்டாது. 85லேருந்து 90க்குள்ளே இருக்கும். பிசிலேருந்து ஒரு 10 மார்க்ஸ் குறையும்னு நான் நினைக்கிறேன் எம்பிசிக்கு. அதே மாதிரி பிசி முஸ்லீம் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். பிசிஎம் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். 85 to 90க்குள்ளே இருக்கலாம். 85லேருந்து 90க்குள்ளே இருக்கலாம் பிசிஎம்ல. இல்லை மேல் ஃபீமேல் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் நல்ல ஸ்கோர் வாங்கியிருக்காங்க. நிறைய ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் நிறைய ஸ்கோர் வாங்கும்போது அவங்க பிசி ஜென்ரல்லையும் வந்துடுவாங்க, பிசி விமன்லேயும் வருவாங்க. அப்படி இருக்கும்போது ஃபீமேலுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்காக மேலுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லலை. ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குல்ல, ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும்போது வாய்ப்புகளும் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அந்த 100 to 110ல வந்து மேல் இருக்காங்க, ஈக்குவலாக மேலு ஃபீமேல் இருக்காங்க. அதில் 110+ல போட்டதே ஒரு மேல் தான் போட்டிருக்காரு. ஒரு ஜென் தான் ஒருத்தர் 110+ போட்டிருக்காரு. அதனால பார்த்தீங்க அப்படின்னா மேலுக்கும் ஃபீமேலுக்கும் நல்ல சான்ஸ், ஈக்குவல் சான்ஸ் தான் இருக்கும். நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நிச்சயமாக நல்ல ஸ்கோர் வரத்தான் செய்யும். ஓவராலாக கட் ஆஃப் குறையும். 120+ அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸாமுக்கு முன்னால் சொல்லியிருந்தேன். கொஸ்டின் வந்து ரொம்ப டஃப்பானதுனால 100 கட் ஆஃப் வந்தாலே பெரிய விஷயம்தான். 100னாலும் 110 தாண்டவே தாண்டாது. பிலோ 110 தான் இருக்கும். 100லேருந்து 105க்குள்ளே ஓசிக்கு இருந்தால் பெரிய விஷயந்தான். மற்றபடி அதுலேருந்து 5 மார்க் 10 குறைச்சிக்கிட்டே வரலாம். எஸ்சி எஸ்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரலாம். ஒரு 80க்கு மேலே எடுத்தீங்கன்னா நிச்சயமாக போஸ்டிங் இருக்கும். 80லேருந்து 100 வரைக்கும் உங்களுடைய அவரவருடைய கேட்டகரியை பொறுத்து போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிடபிள்யூ கேண்டிடேட்ஸுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குன்னு தெரியல. ஓரளவுக்கு வேக்கன்சிஸ் கம்மியாக இருந்ததுன்னா எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ கேண்டிடேட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து ரீசனபிளாக எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். பிலோ 60 25 மெம்பர்ஸ் போட்டிருக்காங்க. பிலோ 60 எல்லாம் ரொம்ப சான்ஸ் கம்மி தான். எஸ்டியாக இருந்தால் ஒரு வேளை கிடைக்கலாம். மற்றபடி எஸ்சிக்கே பார்த்தீங்கன்னா எம்பிசி பிசிஎம் எஸ்சிக்கே பார்த்தீங்கன்னா 80+ வரலாம். அல்லது 70 to 80 82 அந்த ரேஞ்சுக்குள்ள 75லேருந்து 85க்குள்ளே வரலாம் எஸ்சிக்கு. இதுதான் நம்மளுடைய கட் ஆஃப். அதாவது யூஸ்வலாகவே எந்த எக்ஸாமை பார்த்தீங்கன்னாலுமே ஓசியிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா 5 to 10 மார்க்ஸ் 5 to 10 மார்க்ஸ் அப்படி குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். அதுதான் நம்மளுடைய ரேஞ்சு. ஓசி கட் ஆஃபை பார்த்துட்டோன்னா அதுக்கு அடுத்து நம்மளுடைய கேட்டகரி என்ன அப்படிங்கிறத பொறுத்து ஒரு 5 மார்க்ஸ் to 8 மார்க்ஸை குறைச்சிக்கிட்டே வந்தோம்னா நம்மளுடைய கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். பெரும்பாலான எக்ஸாம்ஸில் அப்படி தான் இருக்கும். அதனால் கட் ஆஃப் குறைஞ்சி போச்சு, எனக்கு நிச்சயமாக கிடைக்காது அப்படிங்கிற முடிவுக்கு யாராலையுமே வர முடியாது. ஏன் அப்படின்னா வெறும் 200 பேரோட ரெஸ்பான்ஸை வச்சு எந்த முடிவும் எடுக்க முடியாது. இதை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் ஒரு ஓவராலாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இன்னும் கொஞ்சம் நல்ல ரிவ்யூவாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ரொம்ப நிறைய பேர் மேடம் வீடியோன்னு மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதனால சரி இன்னைக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் வரைக்கும் நம்ம போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கும் அப்படி தான் கட் ஆஃப் அனாலிசிஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா
664 பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு நான் வீடியோ கொடுத்துருந்தேன். அதுக்கு பிறகு போய் திரும்ப அன்னைக்கு சாயங்காலம் யூடியூப்பை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1000க்கு மேலே ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அப்போ சரி ஐயோ சீக்கிரமாக கொடுத்துட்டோமே, இன்னும் கொஞ்சம் கூட நல்ல சர்வேயாக கொடுத்துக்கலாமான்னு நினச்சேன். பட் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாலும் 1000 பேர் ரெஸ்பாண்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நான் முதல்ல என்ன சர்வே கொடுத்தேன் அதே சர்வே தான் அங்கே இருந்தது. அந்த சர்வேல எந்த சேஞ்சும் இல்லை. அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 200 மெம்பர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம 5000 பேர் எழுதியிருப்பாங்கன்னா இதை 5ஆல் பெருக்கி வச்சுக்கலாம். 5000 பேர் எழுதியிருந்தாங்களும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி முதல் ஒரு 1000 பேருக்குள்ள மட்டும்தான் ஹெவி காம்படிஷன் இருக்கும். நான் பல தடவை சொன்னேன். அதே இதுதான் இப்போவும். முதல் ஃபஸ்ட்டு டாப்பு 1000 மெம்பர்ஸ்க்கு நடுவில் தான் வந்து ஒரு நல்ல காம்படிஷன் இருக்கும். நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும். இல்லை அப்படின்னாலும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இது வாழ்க்கையோட எண்ட் இல்லை, இன்னும் அடுத்தடுத்து இருக்குது. நான் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நாளைக்கு ஒரு வீடியோ கொடுக்க போகிறேன். அந்த வீடியோவில் காம்படிட்டிவ் எக்ஸாமை எந்த மாதிரி பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணால் நம்மளால் நிச்சயமாக கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அடுத்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா சான்சஸ் ஆர் லெஸ் தான். லாங் ஸ்டாண்டிங்காக படிக்கணும். 6 மாதம் 1 வருஷம் படிக்கிறவங்களுக்கான வின் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அதனால நாளைக்கு வரக்கூடிய வீடியோவை கட்டாயமாக பாருங்கள். நீங்கள் வந்து நான் கவர்மெண்ட் ஜாபுக்கு தான் போகணும், போயே தீரணும் அப்படிங்கிற வெறியோடு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நான் சொல்லக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து ரைஸ் ஆகும். கட்டாயமாக தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்கள். PGTRB TN செட் ரெண்டுமே 2024 எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஆன்லைன் மோடில் கோச்சிங் கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கேன். கிளாஸில் ஜாயின் பண்ண வில்லிங்க இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னா கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்தேன்னா ஜாயின் பண்ணுங்கள். 3000 MCQஸை டிஸ்கஸ் பண்ணுவேன். டெஸ்ட்டு வைப்பேன். டெஸ்ட்டில் ஒரு 1000+ கொஸ்டின்ஸ்க்கு கிடைக்கும். அப்படின்னா ஒரு 4000 MCQஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். நான் UGTRBக்கு இதே மாதிரி தான் நடத்தியிருந்தேன். ஆனால் UGTRBக்குள்ள MCQஸை இதில் நான் யூஸ் பண்ணலை. இது PGTRBக்கு TN செட்டுக்கு அதுக்கான லெவலில் கொஸ்டின்ஸை ப்ரிப்பேர் பண்ணி நடத்திட்டு இருக்கேன். எக்ஸாம் எப்போவோ தானே வரப்போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. அதாவது கடைசி நேரத்தில் ப்ரிப்பேர் பண்ணால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ் பண்ணி நிறைய நேரம் படிக்க வேண்டியது இருக்குது. நிறைய நேரம் படிக்கும்போது பல விஷயங்கள் மறந்து போயிடுது. நான் இப்போ பிளான் பண்ணக்கூடியது அதுதான். டெய்லி வெறும் 25 MCQs, ஒன்லி 25 MCQs டெய்லி. இதுதான் நம்மளுடைய ப்ரோக்ரஸ். 6 மாதம் டைம் எடுத்துக்கோங்க. தினம் 25 கொஸ்டின் படிச்சுட்டே வாங்க. அதுக்கப்புறம் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இருக்காது. தினம் படிங்க. தினம் படிக்கணும். ஒரு நாள் தவற விடாமல் படிக்கணும். அப்படி பிளான் பண்ணி தான் நான் டெய்லி 25 MCQs PGTRBக்கும் TN செட்டுக்கும் தினம் 25 MCQs ப்ளஸ் தியரி பார்ட்டு ப்ளஸ் அந்த கான்செப்ட் ஓரியன்ட் பார்ட்டும் கொடுத்துட்ருக்கேன். நான் கொடுக்கக்கூடியது அன்றாடம் படிச்சுட்டே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா தினம் 2 மணி நேரம் படித்தா போதும். அப்புறம் எக்ஸாம் வரும்போது ரிலாக்ஸ்டாக எக்ஸாமை ஃபேஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள். கடைசி நேரத்தில் கிடந்து இது பண்ணுறதுனால ரஷ் பண்ணுறதுனால டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் தான் அதிகமாகும். ஒருவேளை இதில் உங்களுடைய கட் ஆஃப் இது வந்து இதான் ஃபைனல் கட் ஆஃப் நான் சொல்லவே இல்லை. திரும்ப சொல்கிறேன். திஸ் இஸ் நாட் ஃபைனல். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். ஒரு சின்ன ஒரு சர்வே தான். ரொம்ப வெரி ஸ்மால் சர்வே நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன்றாங்க. நிறைய பேர் சிலர் எனக்கே மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து குறித்து வைக்கலை, அதனால என்னால் சர்வே அட்டன் பண்ண முடியலை அப்படிலாம் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அதனால இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நான் கன்ஃபார்மாக சொல்லவே இல்லை. கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது தான். கவர்மெண்டோட ஆன்சருக்கு வந்ததுக்கு பிறகு தான் நம்ம எந்த முடிவுக்கும் வர முடியும். அதனால ரிலாக்ஸ்டாக இருங்க. வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு யோசிங்க. போட்டு தலையை உடைச்சிக்காதீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, ஃப்ரீயாக இருங்க. ஃபேமிலியை பாருங்க. அடுத்தடுத்து நம்மளுக்கு கடமைகள் இருக்குது. அந்த கடமைகளில் உங்களுடைய மனசை ஈடுபடுத்திக்கோங்க. ரிலாக்ஸ்டாக இருங்க. இது வாழ்க்கையோட எண்டு கிடையாது. இன்னும் நிறையா நம்மளுக்காக காத்துட்ருக்கு.